நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் 122 1, 4 இந்த 2 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொன்ன பொழுதே மகிழ்ச்சியாயிருந்தேன். என்று நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதற்காக திரளாய் இங்கு கூடியிருக்கிறோம். நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதற்கு பல காரியங்கள் இருந்த பொழுதிலும் இன்று எனக்கு அருமையானவர்களே, நாம் அவரை ஸ்தோத்தரிக்க போவது முக்கியமாக அவர் நமக்கு கொடுத்த அவருடைய ஆலயத்திற்காகத்தான். ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்ன உடன் தானே பெரிய மகிழ்ச்சி எனக்கு உண்டாயிற்று என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். என்ன காரணம் அந்த மகிழ்ச்சிக்கு? பல ஆண்டுகளுக்கு முன்பு அமிர்தசரஸ் நகரில் உள்ள பொற்கோவில் என்ற சீக்கிய சகோதரர்களுடைய ஆலயத்திற்கு செல்லும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் அங்கு போன பொழுது அங்குள்ள தர்மகர்த்தாக்கு மிகுந்த மரியாதையோடு என்னை வரவேற்றார். எனக்கு பின்னால் வெளிநாடுகள் பல நாடுகளிலிருந்து திரளான மக்கள் பொற்கோவிலுக்கு வந்தார். அந்த ஆலயத்திற்குள் நுழைவதற்கு முன்பதாக வெளியிலே ஒரு சிறு நீரோடை போல சுத்தமான தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். யாராய் இருந்தாலும் சரி, அதில் தங்கள் கால்களை சற்று பதிய விட்டு அதன் பிறகுதான் ஆலயத்திற்குள் நுழைவார். அவர்களும் அப்படித்தான் வந்தார்கள். அவர்கள் பஞ்சாப் நாட்டை சார்ந்தவர்கள், சீக்கியர்கள். ஆனால் வெளிநாடுகளில் தங்கியிருந்து தங்கள் காலத்தை ஓட்டுபவர்கள். தண்ணீரை கடந்து உள்ளே வந்தார்கள். நான் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு அருகில் அவர்களும் வந்து நின்றார்கள். நடுவில் இருந்த பொற்கோவிலின் கோபுரத்தை பார்த்தார்கள். அவருடைய கண்களில் அப்படியே கண்ணீர் வழிந்தது. தங்களையும் அறியாமல் அந்த தரையில் முகங்குப்புற விழுந்தார்கள். பல முறை அழுக்கு படிந்த, அநேகர் நடந்ததினால் பலவிதமான மாசு படிந்த அந்த தரையை மனதார முத்தமிட்டார்கள். 1, 2 அல்ல, ஒருவேளை 50 முத்தங்களை அவர்கள் கொடுத்திருக்கலாம் அந்த தரைக்கு. காரணம் என்ன? எத்தனையோ ஆண்டுகளாக நான் பொற்கோவிலை பார்க்க வேண்டும், அந்த ஸ்தூபியை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு இருந்த அவருடைய வாஞ்சை நிறைவேறினபடியினால் அத்தனை மகிழ்ச்சி. என் அன்பிற்குரியவர்களே, இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வா என்று என்னை அழைத்த பொழுது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. காரணம் என்ன? சங்கீதம் 11:4 அவன் சொல்கிறான், என் ஆண்டவராகிய கர்த்தர், என் இதய தெய்வமாகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பரிசுத்த ஆலயத்தில் என் ஆண்டவன் வீற்றிருக்கிறார் என்று சொல்கிறார். அதுதான் அவனுக்கு மகிழ்ச்சி. என் அன்பிற்குரியவர்களே, சங்கீதம் 43:4 சொல்கிறதே, சங்கீதக்காரனுடைய வாயினார் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற என் தேவன் என்று சொல்கிறான். எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கும் என் தேவன் அந்த ஆலயத்தில் வீற்றிருக்கிறார். ஆகவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நான் அவரை காண்பேன், பரவசம் அடைவேன், என் உள்ள மகிழ்ச்சினால் நிரம்பும் என்று அந்த ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று கேள்விப்பட்ட உடனேயே மகிழ்ச்சினால் அவன் நிரம்புகிறார். என் அப்பன் என்ன சொல்கிறார்? எசேக்கியேல் 43:7 பாருங்கள். அவர் சொல்கிறார், இந்த ஆலயம்தான் என்னுடைய சிங்காசனம். சங்கீதம் 11:4 சொல்கிறது, தேவனுடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது என்று. ஆனால் இந்த இடத்தில் தேவன் சொல்கிறார், பூமியில் நான் இருக்கும் மட்டும், உலாவும் மட்டும், எப்பொழுதெல்லாம் பூமிக்கு இறங்கி வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் என் ஆலயமே எனக்கு சிங்காசனம் என்று சொல்கிறார். வெறும் சிங்காசனம் என்று சொல்லவில்லை, என்றென்றைக்கும் இது என் சிங்காசனம் என்று சொல்லுகிறார். என்றென்றைக்கும்
எத்தனை மகிழ்ச்சி! நாட்கள் வரலாம் போகலாம், வருடங்கள் வரலாம் போகலாம், ஆனால் என் அன்பிற்குரியவர்களே, என்றென்றைக்கும் ஆலயம், என்றென்றைக்கும் அவருடைய சிங்காசனம் தான். இது நமக்கு எத்தனை பெரிய ஒரு ஆசீர்வாதம், எத்தனை பெரிய ஒரு மகிழ்ச்சி பாரு.